வெட்னரி கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி 15% கோட்டாக்கு ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த ரிசல்ட்டில் ஓப்பன், இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இதில் ஓவரால் இருக்கக்கூடிய 751 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த 750 சீட்ஸ்லேயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வெட்னரி காலேஜஸ்க்கும் ஆல் ஓவர் இந்தியாவோட கட் ஆஃபும் நம்ம வந்து பார்த்துடலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சொன்னபடி கரெக்டாக டைமுக்கு ஓப்பன் ஆகி கரெக்டாக ரிசல்ட் கொடுத்துருக்காங்க வெட்னரி கவுன்சிலிங்க்கு. அவங்களுக்கு ஒரு ஆட்ஸ்அப். ஏன்னா நம்மளுக்கு ஒரே ஜோக்காக இருக்குது எம்சிசி கவுன்சிலிங் மேட்டர்னு. ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து வருமா வராடா இப்படின்னு ஒரே தள்ளி போட்டுட்டு இருக்கிறது கரெக்டாக சொன்ன டேட்டுக்கு பண்ணல அப்படின்ற மாதிரி. பட் அவங்களே தப்பு சொல்ல முடியாது. நிறைய வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்குது. அதனால் அவங்களுக்கும் அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து பண்ண முடியல. அதே போல் அந்த பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கும் எக்ஸ்டென்ஷனு என்ஆர்ஐ தான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் வெட்னரி கவுன்சிலிங் வந்து சொன்ன மாதிரி அழகாக விட்டுட்டாங்க. நிறைய பேர் வந்து வேண்டாம் போடா இது எம்பிபிஎஸ் வெட்னரி போகலாம் அப்படின்றவங்களுக்கு என்ன கட் ஆஃபில் முடிஞ்சுதுன்னு தெரிஞ்சால் அந்த ரேங்க்கு அட்லீஸ்ட் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சரியா? நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதில் நம்ம வெட்னரி கவுன்சில் vci.admissions.nic.in இந்த வெப்சைட்டில் போகணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் கவுன்சிலிங்கோட டேட்ஸு. தென் வந்து பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் ஏற்கனவே போட்டிருந்தோம். தென் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல எப்படி கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு போட்டோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் ரிசல்ட். இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், ரிசல்ட்ஸ் வந்து டிஸ்பிளேல இருக்குது. யார் யாருக்கு என்னென்ன காலேஜஸ் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த ரேங்க்ல முடிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்க போகிறது ஆல் இண்டியா லெவலில் கட் ஆஃப் வந்து எது அப்படின்றத பார்த்துடலாம். ஆல் இண்டியா லெவலில் நம்ம பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 வெட்னரி 15%க்கான கவுன்சிலிங் கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரேங்க் பார்த்தோம்னா கேட்டகரி ஓப்பன் கேட்டகரியில் வந்து ஜென்ரல் இருக்கு இல்லையா, அதில் 1,08,59 வந்து முடிஞ்சிருக்கு ரேங்க்கு. அறவெளி வெட்னரி காலேஜ் ப்ரைவேட் காலேஜ், இந்த காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கக்கூடிய காலேஜ். தென் ஓபிசி என்சிஎல் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,73,004 தான் சேம் காலேஜ். தென் இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,13,311 மகாத்மா காலேஜ் ஜெய்ப்பூரில் இருக்குது. தென் எஸ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2,12,102 அப்படின்ற ரேங்க்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. தென் அறவெளி வெட்னரி காலேஜ் தான் சிக்காரில் இருக்குது. தென் எஸ்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 2,68,695 அப்படின்ற ரேங்க்ல எது முடிஞ்சிருக்கு, அறவெளி வெட்னரி காலேஜ். அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு 4 காலேஜ் இருக்குது. 60 சீட் வந்து ஆல் இண்டியாவில் அலாட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். யாருன்னா தமிழ்நாட்டில் சீட்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதில் என்ன சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவில் எம்பி, பிபிஎஸ், பிடிஎஸ் இதெல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டிலே மறைச்சி போட்டு வைக்கலான்னு போட்டு வச்சுருப்பாங்க சில பேர். சரியா? ஃபர்ஸ்ட் ரவுண்டு தானே, ஃப்ரீ எக்ஸிட்ன்றதுனால. இதில் ஓப்பன் கேட்டகரி ஜென்ரல் எடுத்துட்டோம்னா மெட்ராஸ் வெட்னரி காலேஜ் இருக்குது நம்மளுக்கு. தென் நாமக்கல்ல இருக்குது, தென் திருநெல்வேலி இருக்குது, தென் ஒரத்தநாடு தஞ்சாவூர் இருக்குது. இந்த 4 காலேஜில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜென்ரலில் 20,879 வந்து இந்த கட் ஆஃப் வந்து இருந்திருக்கு. தென் ஓபிசி நம்ம என்சிஎல் பார்த்தோம் அப்படின்னா 42,375 ஓபிசி என்சிஎல்ல முடிஞ்சிருக்கு ஆல் இண்டியாவில். தென் இடபிள்யூஎஸோட ரேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 46,484 இபிஎஸ்சியோட எது நான் இப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வெட்னரி காலேஜோட கட் ஆஃப். எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,53,323 வந்து இதனுடைய கட் ஆஃபாக இருக்குது. தென் எஸ்டிக்கு வந்து 2,12,552 அப்படின்றது எஸ்டியோட கட் ஆஃப். இட்ஸ் வெட்னரி மெட்ராஸ் வெட்னரி காலேஜ். தென் நாமக்கல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகைன் ஓபிசி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 46,648. தென் ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 543 ரேங்க்கு. இடபிள்யூஎஸ்க்கு வந்து எதுவும் அலாட் ஆகலை இங்கே. தென் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,72,431 அப்படின்ற இது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல முடிஞ்சிருக்கு. தென் அகைன் எஸ்டியோட கட் ஆஃப் எடுத்துட்டோம்னா 2,32,406 வந்து எஸ்டியோட கட் ஆஃபாக இருந்திருக்கு நாமக்கல் காலேஜுக்கு. ரைட்டு. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஓப்பனில்
52,216, ஓபிசி வந்து 54,087, தென் இடபிள்யூஎஸ் வந்து 75,919, தென் எஸ்சி கேட்டகரி 1,60,060 அப்படின்ற ரேங்க்ல வந்து முடிஞ்சிருக்கு. 2,46,583ன்றது எஸ்டியோட ரேங்க். அகைன் நம்ம தஞ்சாவூர் காலேஜை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 49,382 வந்து ஓப்பன், தென் வந்து ஓபிசி எடுத்துக்கிட்டோம்னா 53,072, தென் இடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா 80,150, தென் 1,72,464 எஸ்சிக்கும், எஸ்டிக்கு வந்து 2,27,463ன்றது எஸ்டிக்கும் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் வெட்டினரிக்கு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் செகண்ட் ரவுண்டில் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இங்கே என்ன ரேங்க்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு போகிறப்ப நமக்கு ரேங்கிங் வச்சுருக்கீங்க, இந்த ரேங்கை பேஸ் பண்ணி அங்கே எதனா நம்மளுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கேட்டால் எம்பிபிஎஸோட பிபிஎஸ்சி கோர்ஸ் வந்து இன்னுமே வந்து நல்ல ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குமான்றது தெரியல, ஏன்னா சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் +2 மார்க் இருந்தால் தான் போக முடியும். பட் நீட் ஸ்கோரை வச்சுருக்கோம், ஹை ஸ்கோர் வச்சுருக்கோம் அப்படின்றப்ப இந்த இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த தகவல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வெட்டினரி ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் இப்போ யாருன்னா கரண்ட்டு 12th படிச்சுட்டு இருப்பாங்க, வெட்டினரி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, நீட்டு மூலயமா போகணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கும் இந்த தகவல் போய் சேர்ந்ததுன்னா நெக்ஸ்ட் இயர் அவங்க பிளான் பண்ணுறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.